ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஜனங்கள் செய்கிற தவறுகள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி பாவத்திற்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்து கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் செய்த செயல் இன்று வரை ஆதாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம் முற்பிதாவாகிய ஆதாமின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர்கள் காலம் முதல் இன்று வரை கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய சந்ததியாய் இனமாய் மனித இனம் இருக்கிறது. இன்றைய நாளில் இது நமக்கு பொருத்தமாய் இருக்கிறது. அதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் நற்குல திராட்சை செடியாய் உன்னை நட்டேன். நல்ல கனிகளை தரக்கூடிய நல்ல திராட்சை செடியை வாங்கி அதை நட்டு வைத்தேன். ஆனால் நீ கனி தரும் காலத்தில், வளர்ந்து கனி தரும் காலத்தில் ஆகாத கசப்பான காட்டு திராட்சை செடியாய் மாறி போனாயே. உன்னை நல்லவனாக தானே நான் நட்டு வைத்தேன். நீ இப்படி கசப்பான, எதற்கும் பயன்படாத காட்டு திராட்சை செடியாய் மாறி போனது ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ உவர் மண்ணை எடுத்து, அந்த காலத்தில் உவர் மண்ணை குளிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். உவர் மண்ணை எடுத்து சவுக்காரத்தினால் சோப்பை போட்டு நீ கழுவினாலும் உன் கரைகள் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ எவ்வளவுதான் சுத்திகரித்துக் கொண்டாலும் நீ உன் பாவம் இருக்கிறது உன்மேல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த போது இஸ்ரவேலின் கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் மனவேதனைப்பட்டு பேசுகிற வசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலர்கள் செய்த தவறு என்ன? அதாவது இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டு மொத்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் செய்கிற தவறு என்ன? அதை நிமித்தம் கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு இந்த வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று சொன்ன வார்த்தை இன்று நமக்கும், உன் அக்கிரமத்தின் கரைகள் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்படியெல்லாம் நாங்கள் செய்யவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ வேகமாக ஓடுகிற பெண் ஒட்டகம் போன்றவள். நீ ஒட்டகம் பாலைவன பிரதேசங்களில் ஓடும். அதற்கு வழியே கிடையாது. பாலைவனத்தில் வழி கிடையாது. எந்த பாதையிலும் எங்கும் சுற்றி திரிந்து ஓடும். அது போல திரிந்து கொண்டிருக்கிறாய். ஒழுக்கம் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், மனம் போன போக்கில் வாழ்கிறாய். இப்படி செய்கிறாயே என்று கர்த்தர் கேட்கிறார். யார் எதை சொன்னாலும் கேட்பது, எந்த ஒழுங்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. 10 கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை, வேத வசனங்களை தியானிப்பதில்லை, நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதில்லை. எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். என் மனதில் என்ன தோன்றுகிறதோ, யார் என்ன செய்கிறார்களோ, கண்ணில் பார்க்கிறவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நானும் செய்து கொண்டு வாழ்வது. எது சரி, எது தவறு, எது ஒழுங்கு, எது ஒழுங்கீனம் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பெண் ஒட்டகம் போல. வனாந்திரத்தில் பழகினதும், காட்டு கழுதை இருக்கிறது அல்லவா, அது வனாந்திரத்தில் நன்றாக சுற்றி திரிந்த கழுதை. அந்த கழுதைக்கு வெறியம் பிடித்து விட்டது. அந்த யானைக்கு மதம் பிடிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல அதுக்கு வெறி பிடித்து விட்டது. மதம் பிடித்து வெறி பிடித்து அவை சுற்றி கொண்டிருக்கிறது. காட்டு கழுதை அது காற்றை உட்கொள்ளுமாம், காற்றை சாப்பிடுமாம், அது ஏற்றுக்கொள்ளும், உள்ளில் உறிஞ்சு கொள்ளுமாம் காற்றை. அது போல திரிகிறாயே, கட்டுப்பாடற்று வாழ்கிறீர்களே என்று மனிதனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். என் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும் என் கற்பனைகளை கை கொள்ளாமலும் காட்டு கழுதையை போல, பெண் ஒட்டகத்தை போல திரிந்து கொண்டிருக்கிறாயே என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படிப்பட்ட அந்த காட்டு கழுதையை பிடித்து அதன் ஆவலை நிறுத்தி அதை அடக்குகிறவன் யார்? யாரால் அதை அடக்க முடியும்? அது போல நீ திரிகிறாயே.
என்று கர்த்தர் கடிந்து கொள்கிறார். மனித இனத்தை பார்த்து, நம்மை பார்த்து. நாம் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடங்காமல் திரிகிறோம். அப்படிப்பட்ட கழுதையை தேடுகிறவர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்களாம். இப்படி திரிந்து கொண்டிருக்கிற கழுதையானது அது ஒரு சில மாதங்களில் அது திரிதலை விட்டு விட்டு வந்து விடுமாம் சொந்த இடத்திற்கு. தானாகவே வந்துவிடும். அதை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட தேவையில்லை. தானாக வந்துவிடும். அப்படி என்றால் அலைந்து திரிந்து பட்டு ஓய்ந்து தானாக வரும் என்று பொருள். உன் கால் வெறும் காலாய் ஆகாதபடிக்கும், உன் தொண்டை உலர்ந்து போகாதபடிக்கும், வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கிக் கொள் என்றால் நீ அது முடியாது என்று சொல்லுகிறாய். இதன் பொருள் என்ன? உன் கால் வெறும் காலாய் ஆகிவிடக் கூடாது, எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கால்களில் சிறப்பை போட்டு பாதுகாத்துக்கொள். வெறும் காலாய் ஆகிவிடாதபடிக்கு பாதுகாத்துக்கொள். காலின் பாதுகாப்பு செருப்பு. கால் என்றால் ஒழுக்கத்தை குறிக்கிறது. கற்பு நெறியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. கற்பு நெறியுள்ள வாழ்க்கை என்றால் செருப்பு போட்ட கால்களை போல. அப்படி நீ பாதுகாப்பாய் இரு என்றால் ஒழுக்கம் கெட்டு திரிகிறாய், கற்பு நெறி தவறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் நடத்தை சரியில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தொண்டை வறட்சி அடையாத படிக்கு. அப்படி என்றால் வாயினால் பாவம் செய்யாதே, பெருமை கொள்ளாதே என்று பொருள். அதாவது சாப்பிடும் இச்சை எல்லா இடத்திலும், எந்த பாவம் நடக்கிற இடத்திலும் பார்த்தால் மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுவது அல்லது ருசியான உணவு பொருள்கள் இதெல்லாம் பாவம் இருக்கிற இடத்தில் இருக்கு. ஜாக்கிரதையா இரு. நல்ல உணவு சாப்பிடுவது தவறில்லை, தாராளமாய் சாப்பிடலாம். ஆனால் பாவத்தோடு சாப்பிடக்கூடாது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுவதோ அல்லது பாவத்தின் நிமித்தம் பாவம் செய்கிற இடத்தில் போய் பாவிகளோடு சேர்ந்து கொண்டு இச்சையான உணவுப் பொருட்கள் மேல் இச்சை வைக்காதே. அவ்வளவுதான். உணவுப் பொருட்கள் மேல் இச்சை வைக்காதே. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை ஜெபித்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் சாப்பிடலாம். சிறந்த உணவுகளை சாப்பிடலாம், தவறே இல்லை. நல்ல உணவுகளை தாராளமாய் சாப்பிடலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் அதில் பாவம் இருக்கக்கூடாது. பாவிகளோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது. நாம் உழைத்து சம்பாதித்து விலை கொடுத்து வாங்கி நல்லபடியாக வீட்டில் அமர்ந்து நிம்மதியாய் சாப்பிடலாம், அதில் தவறே கிடையாது. உன் தொண்டையை வறட்சியாகாதபடிக்கு காத்துக்கொள். இது ஒரு விதத்தில் உணவு சாப்பிடுவதில் நாம் ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பாவிகளோடு சேர்ந்து இச்சை கொண்டு, அதாவது சாப்பிடும் இச்சை நமக்கு இருந்தால் ஒரு நல்ல சிறந்த உணவை கொடுத்து நம்மில் நட்போடு பழகி நம்மை கவிழ்த்து விடுவார்கள் ஜனங்கள். உணவு பொருள்கள் மூலம் மற்றவர்களுக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. சிறந்த உணவை கொடுக்கும் போது உடனே அவர்கள் பக்கம் நம் மனம் திரும்பிவிடும். அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இச்சைக்காதே. உன் மனதில் இச்சை இருப்பதினால் சாப்பிடும் விஷயத்தில் எதை சாப்பிட வேண்டும், எங்கு சாப்பிட வேண்டும், யார் கொடுப்பதை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டுமே தவிர, சிறந்த உணவு கிடைக்கிறது என்றால் எங்கு வேண்டும் என்றாலும் போய் சாப்பிடலாம், யார் கொடுத்தாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதற்கு பெயர் தான் இச்சை. இப்படி இருக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீ செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தொண்டை காயாத படிக்கு உணவு விஷயத்தில் இச்சையாய் இருக்காதே. கற்பு நெறி தவறி வாழாதே. அந்த இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை இடம் கொடுக்காதே. இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு வேண்டாம் என்றால் என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறாய். அப்படி சொல்லாதே என்று கர்த்தர் சொல்லு. அந்நியரை நேசிக்கிறேன், நான் அவர்கள் பின்னே போவேன். அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நான் செய்வேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்வார்கள், ஆனாலும் அவர்கள் செய்வதை நான் கேட்டு செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். திருடன் பிடிக்கப்படும் போது எப்படி வெட்கப்படுவானோ அது போல நீ வெட்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இப்படிப்பட்ட நிலைதான் நமக்கு வரும். வெட்கம் உண்டாகும். அதனால் ஜாக்கிரதையா இருப்போம். இச்சைக்க கூடாது. இச்சைக்கு இடம் கொடுத்தால் வெட்கப்படும் நிலை வரும், அவமானங்கள் வந்து சேரும்.
ஒரு கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், ஒரு கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும், ஒரு கட்டையை பார்த்து நீதான் என் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கல்லை பார்த்து நீதான் என் தாய், என்னை நீ பெற்றாய் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களும், அவர்களுடைய ராஜாக்களும், அவர்களுடைய பிரபுக்களும், அவர்களுடைய ஆசாரியர்களும், அவர்களுடைய தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் அவமானப்பட்டு போகப் போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவ வழியில் செல்கிறவர்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். முகத்தை காட்டாமல் எனக்கு முதுகு காட்டினார்கள். அப்படி என்றால் நான் சொன்ன சொல்லை கேட்காமல் எனக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆபத்து வந்தது. அந்த ஆபத்து காலத்திலோ என்னை வந்து ரட்சியும் என்று கேட்டார்கள். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே என்று ஆபத்து காலத்தில் என்னிடத்தில் வந்தார்கள். நான் சொல்லுகிறேன், நீ உனக்கு உண்டாக்கின தேவர்கள் எங்கே? நீ உனக்காக தேவர்களை உண்டாக்கினாய் அல்லவா? அவைகள் எல்லாம் எங்கே? நீ உண்டாக்கி வைத்த தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை காப்பாற்ற முடியும் என்றால் அவைகள் எழும்பி வரட்டும், உன்னை காப்பாற்றட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி. அப்படி என்றால் யூதாவின் எத்தனை பட்டணங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான தேவர்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். அவ்வளவு பாவத்தில் பெருகி இருந்திருக்கிறார்கள். இச்சைக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்து திரிந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் உலகத்தில் பலர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்து கர்த்தர் இப்படி கேட்கிறார், நம்மிடத்தில் இந்த குற்றங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று நம்மை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் வாழ்ந்தால் இதில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் இது பொருந்தும் நமக்கும். அதனால் கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆராய்ந்து அதை தூக்கி எறிய முற்படுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவே, உன் பட்டணங்களின் ரக்கமும் உன் தேவர்களின் ரக்கமும் சரி என்று. அப்படி என்றால் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒவ்வொரு தேவர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட கொடுமையா இருக்கிறது! யூதா தேசத்தில் நடந்த இப்படிப்பட்ட அக்கிரமம். என்னோடு நீங்கள் ஏன் வழக்காடுகிறீர்கள்? எல்லோரும் எனக்கு துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை படைத்த தேவனுக்கு நாம் துரோகம் செய்திருக்கிறோம். இன்றும் எத்தனை பேர் இந்த துரோகத்தை கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிறோம்? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் முதலிடம் இல்லை, எந்த காரியத்திற்கும் முதலிடம் இல்லை என்று சொல்ல முடியுமா? என் பிள்ளைகளின் படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். என்னுடைய பணம் சம்பாதிப்பதுதான் எனக்கு முக்கியம். கர்த்தர் இரண்டாவது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை வேற எங்கேயாவது நம் வாழ்க்கையின் ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலை வேலை என்று ஓடுவது, படிப்பு படிப்பு என்று ஓடுவது, பணம் சம்பாதிப்பது, சேர்ப்பது, அதை என்ன செய்வது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, பெரிய பெரிய நிறுவனங்களை ஏற்படுத்த வேண்டும், இப்படி பல கனவுகளோடு ஓடிக்கொண்டு இதெல்லாம் ஞானமற்ற செயல். கர்த்தரை உன் வாழ்க்கையில் முதலிடம் வைத்து கர்த்தர் உனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதன்படி வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்வதே வெற்றியுள்ள மிக சரியான புத்திசாலித்தனமான ஞானமான விவேகமான வாழ்க்கை. நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா? நான் உங்களை பிள்ளைகளை அடித்து கண்டித்தேன், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தண்டனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் திருந்துவதில்லை. என் சிற்றையை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். நான் கண்டித்தால் அந்த கண்டிப்பை கொடுக்கும் தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, மனம் திரும்புவதில்லை. இப்படி செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டது. பரிசுத்தமான தீர்க்கதரிசிகளை நீங்கள் கொன்று போட்டீர்கள் என்று சொல்கிறார். யூதா தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள். அக்கிரமத்தின் உச்சநிலை என்பது இதுதான். ஒரு மலையில் உச்சி ஏறுவது போல அக்கிரமம் செய்ய ஆரம்பிப்பவர்கள் ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்து கடைசியில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய்
அக்கிரமம் செய்ய தொடங்குவார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கடைசியாக எழும்பி விடுவார்கள். இதுதான் அவர்கள் அக்கிரமத்தின் முற்றுப்புள்ளி. தீர்க்கதரிசிகளை கொன்றிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசுவது, செயல்படுவது, தீர்க்கதரிசிகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது போன்ற காரியங்கள் நியாய தீர்ப்பை உடனே கொண்டு வரும் கர்த்தரிடத்தில். ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் தீங்கை நினைக்க கூட கூடாது. நினைத்தாலும் தண்டனை வரும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை காக்க வல்லமை உடையவர். நிச்சயம் தண்டிப்பார். எச்சரிக்கையுடன் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து பேசுவதோ, செயல்படுவதோ, எதிர்ப்பதோ மிகவும் பாவத்திற்குரியது. எந்த ஊழியக்காரர் தவறு செய்தாலும் அதை கண்டிக்கும் உரிமை கர்த்தருக்கே உரியது. அவருடைய ஊழியக்காரர்கள் மேல் குற்றம் சாட்ட நமக்கு அருகதை இல்லை. எந்த ஊழியரும் பிற ஊழியர்களை குற்றம் சொல்லக்கூடாது. இதை புரிந்து கொள்வோம். எந்த மனிதனையும் குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் இல்லை. இஸ்ரவேலின் சந்ததியாரே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளுமாய் இருந்தேனா? இஸ்ரவேலர்களுக்கு நான் இருளாகவும் காடாகவும் துன்பப்படுத்துகிறவராய் இருந்தேனா என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உங்களை கொடுமைப்படுத்தினானா? உங்களுக்கு நான் தீங்கு செய்தேனா? இருளாக இருந்தேனா? ஏன் இப்படி செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி இல்லை என்றால் ஏன் என் ஜனங்கள் நாங்கள் உம்மிடத்தில் வருவதில்லை, எங்களுக்கு நாங்களே எஜமான்கள், இனி நாங்கள் உம்மிடத்தில் வருவதில்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் உங்களுக்கு என்ன துன்பத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் வஸ்திரத்தையும் மறப்பாளா? ஒரு மணப்பெண் தன் ஆடையை மறந்து விடுவார்களா? ஒரு சாதாரணமாக ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பார்களா? நாம் அணியக்கூடிய அணிகலன்கள், நகைகள், நம்முடைய தோடுகள், செயின் போன்ற காரியங்களை நாம் மறந்து விடுவோமா? மறக்க மாட்டோம். அது போல அப்படி ஒரு பொருளை கூட மறக்க மாட்டார்கள் அல்லவா? ஆனால் என் ஜனங்களோ நீண்ட நாட்களாக என்னை மறந்து போனார்கள். என்னை தேடுகிறவர் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். நேசத்தை தேடும்படிக்கு உன் வழிகளை நீ நயப்படுத்துகிறது என்ன? உன் வழிகளை நீ நயப்படுத்துகிறது என்ன? இவ்விதமாய் உன் பொல்லாத வழிகளை உன் ஸ்திரீகளுக்கும் நீ கற்றுக் கொடுத்தாய் என்று சொல்லுகிறார். அதாவது பொல்லாத பாவம், அதாவது விக்கிரகாராதனை, விபச்சாரம், இந்த பாவங்களை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் வஸ்திரத்தின் ஓரங்களில் குற்றமில்லாத ஏழைகளின் ரத்தம் காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு தவறும் செய்யாத நீதிமான்கள், ஏழைகள், எளியவர்களை நீங்கள் கொன்று போடுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய தவறு, பாவம் அல்லவா? அநியாயமும் அக்கிரமமாய் வாழ்கிறீர்கள். நீதியை விட்டு விட்டீர்கள். தேசத்தில் நீதி நியாயம் இல்லை. ஒரு ஏழை இருக்கிறான் என்றால் அவனை கொன்று விடுவது. அதாவது பெரிய பணக்காரர்கள் பாவம் செய்தால் அந்த பழியை ஏழைகளின் மேல் போட்டுவிட்டு பெரியவர்கள், பணக்காரர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் பணத்தை செலவு செய்து. ஏழைகளை தண்டித்து அவர்களை கொன்று போடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழைகளின் குற்றமற்ற ரத்தம் உங்கள் வஸ்திரத்தில் இருக்கிறது, உங்களுக்கு நான் கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். அதை நான் தேடி ஆராய்ந்து கண்டுபிடிக்கவில்லை. அதை தேடி ஆராய்ந்ததினால் நான் அதை பார்க்கவில்லை. வெளி தோற்றத்திலேயே தெரிகிறது. அப்படி என்றால் எங்கேயாவது ஒரு பாவம் அல்ல, அநேகம் பாவங்கள், அநேக ஏழைகள், ஒரு தவறும் செய்யாதவர்கள் கொல்லப்படுகிறார்கள். தேசத்தில் பாவம் நிரம்பி கிடக்கிறது. அநியாயமாய், அக்கிரமமாய் ஏழைகள் கொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தது. அதை குறித்து கர்த்தர் கேட்கிறார். அதை நான் கண்டுபிடித்தேன். நான் அதை அப்படி கண்டுபிடித்திருக்கிறேன். இத்தனை அக்கிரமங்கள், அநேக அக்கிரமங்கள் செய்திருக்கிறீர்கள். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நான் அதை கண்டுபிடித்தேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தெரியுமா? நான் குற்றமில்லாதவன், இவ்வளவு தவறையும் செய்துவிட்டு, பாவத்தை செய்துவிட்டு, குற்றவாளியாய் இருந்து கொண்டு
என்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லுகிறாய் நீ. கர்த்தருடைய கோபம் என்னை விட்டு போய்விட்டது, திரும்பி விட்டது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று உனக்கு நீயே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் பாவம் செய்வதில்லை என்று நீ சொல்லுகிறாய் அல்லவா? அதனால் நான் உன்னோடு வழக்காடுவேன் என்றால் கேட்பார் கர்த்தர். இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த தவறு செய்தாயே, இதற்கு என்ன பதில் சொல்லுகிறாய்? சொல் பார்க்கலாம் என்று கண்டித்து கேட்பார் என்று பொருள். நீ உன் வழியை மாற்றி இவ்விதமாய் விலகி விலகி போவது என்ன? உன் வழியை மாற்றி மாற்றி போகிறாய். ஒரு நிதானத்தில் இல்லை நீ. நீ ஒழுங்காக இல்லை, நிதானமா இல்லை. இப்படி செய்வது, அப்படி செய்வது, இந்த பாவம் செய்வது, அந்த பாவம் செய்வது என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அசிரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய். அசிரியாவிடம், அதாவது இதுவரை நீ பலரிடம் தோற்றாய் அல்லவா? அது போல இன்னும் தோற்று போவாய் பலரிடம் என்று பொருள். தோல்வியை கண்டடைவாய், வாழ்க்கையில் தோற்று போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமம் செய்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் வருமா? வரவே வராது. கர்த்தர் ஏமாளி அல்ல. அவரை ஏமாற்ற நம்மால் முடியாது. அவருக்கு மறைத்து நாம் எதையும் செய்துவிடவும் முடியாது. அவர் சகலமும் அறிந்தவர். கொஞ்சம் பயம் தேவை. கொஞ்சம் அதிகமாகவே தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போவாய். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் புறப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். இது நடப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இவை. ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். நீ தவறான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறாய். கர்த்தரை நம்பாமல் மற்ற காரியங்களை நீ நம்பிக்கொண்டு திரிகிறாய். அதனால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது. நீ சிறைப்பிடிக்கப்பட்டு போக போகிறாய் என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கைகளால் ஒன்றும் வாய்க்காது. நீ எதை நம்பி இருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை காப்பாற்றாது. கர்த்தரை தவிர வேறு பொல்லாத காரியங்களை நீ நம்பிக்கொண்டிருந்தால், கர்த்தரை விட்டுவிட்டு இவைகளை என்னை காப்பாற்றும், அவைகளை என்னை காப்பாற்றும் என்று நீ எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, படிப்பையோ, பணத்தையோ, வேலையையோ, டெக்னாலஜியையோ, உறவினர்களையோ, நண்பர்களையோ, கணவனையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, பெற்றோர்களையோ, வேறு நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, அல்லது கிரிக்கெட்டையோ, நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவைகள் ஒன்றும் பயன்படாது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், மிகவும் நல்லவர். நமக்கு நன்மை செய்வார், காப்பாற்றுவார். நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே நம்பிக்கை, அது கர்த்தரே. கர்த்தரே என் நம்பிக்கை என்று கர்த்தரின் திருப்பாதம் பணிந்து அவர் முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து சரணடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.